சங்கீதம் 56வது சங்கீதம். தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறார்கள். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறார்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினாலே தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அளவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகளே என் மேல் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளவருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ? பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, இப்பொழுதும் சதா காலமும் மகிமை உண்டாயிருப்பதாக. ஆமென். ஓகே, இப்ப நம்ம வாசித்ததான சங்கீதத்துல இன்னைக்குள்ள தலைப்பு அப்படின்னு சொன்னா என்னது? ஆர்டைன்டு மினிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னா, ஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆர்டைன் மினிஸ்ட்ரின்னு சொன்னோன்னு என்ன? அதிகார ஊழியம். அதாவது ஆர்டினைன்னா ஆதரைஸ்டு, என்னன்னா அதிகாரப்படுத்தப்பட்ட ஊழியத்துக்காக அதிகாரப்படுத்தப்பட்ட ஒரு நபர், அவருக்கு தான் ஆர்டைன்டு மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஊழியத்துல ஆர்டினேஷன் அப்படின்னு சொல்றத பெரிய என்ன கழுத்தக்கேருன்னு சொல்லிட்டு கட்டிட்டோம் அப்படின்னு பெரிய ஆள் ஆகுறாங்க. கயர்ல இல்ல ஆர்டினேஷன். ஆர்டினேஷன் சொன்னா எதுல இருக்குன்னு சொன்னா அடையாளம் தான். ஆர்டினேஷன் அப்படின்னு சொல்றது ஒரு வகையான அடையாளம். அதான் கீழே என்ன கொடுத்துருக்காங்க? மார்க்ஸ் பை த wound of Christ. ஆர்டினேஷன் ஊழியத்துல அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் காயமே அவர்களுடைய அடையாளம். அப்ப கிறிஸ்துவின் காயம் ஒரு ஊழியத்துக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தங்கள் என்ன? கிறிஸ்துவின் காயம் எப்படி இருக்கும்? எல்லாருமே தெரியும் கிறிஸ்துவின் காயம் என்னன்னு. அப்ப ஒரு ஆர்டைன் மினிஸ்ட்ரி இல்லையா ஊழியம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆர்டினேஷன் அதாவது அபிஷேக ஊழியம் சொல்லுவாங்க. அபிஷேக ஊழியத்தின் அடையாளம், அபிஷேக ஊழியத்தினுடைய அடையாளம் தான் கிறிஸ்துவின் காயங்கள். அப்ப இந்த இடத்துல இந்த சங்கீதத்துல அதுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும்ல. இந்த சங்கீதத்துல என்ன சங்கீதக்காரன் சொல்றாரு? நான் பயப்படுவேன், என்னை தள்ள பார்க்காங்க, என்னை துரத்துவாங்க, என்னை நெருக்குவாங்க, எனக்கு ஒரே போராட்டமா இருக்கு, நான் பயப்படும் நாளில உண்மை நம்புவேன், நான் பெரிய தைரியசாலி தான், ஆனாலும் பயம் வந்தா வேற வழியே கிடையாது, ஆண்டவரே தான் நான் நம்பி வாழணும், வேற வழியே இல்லைன்னு உள்ளது எல்லாமே சங்கீதக்காரன் சொல்றாரு. அதுக்கடுத்து கீழே பேசிட்டு வரும்போது வார்த்தையும் புரட்டுறாங்க, என்னை ஒரு வகையில எதுக்குறாங்க, நான் சொல்றதுக்கெல்லாம் புரட்டு வார்த்தைகளை பதில் கொடுக்குறாங்க, புரட்டுறாங்க, என்னை கொல்லணும்னு ஓடுறாங்க, என்னை என்னெல்லாம் பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னு எல்லாம் அது ஒரு வகையான புலம்பலனுடைய ஒரு பகுதி அங்க பாக்குறோம். ஆனா 9ல வந்த உடனே என்ன சொல்லுவாரு? எல்லாத்துலயும் கண்ணீரை கண்டிருக்கு, அழைச்ச கண்டிருக்கு, எனக்கு நெருக்கத்தை கண்டிருக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு 9ல வந்தோடனே நான் உண்மை நோக்கி கூப்பிடும் நாளில என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். அங்கதான் டியூஸ்டே இருக்கு. இந்த ஒரு ஊழியத்துல உண்மையான ஊழியக்காரனுக்கு அங்க சங்கீதக்காரர் ஒரு அழகான ட்விஸ்ட் வச்சு கொடுக்குறாரு. நம்ம சொல்லிட்டே இருப்போம்ல, ஊழியக்காரன் எல்லாம் எப்பவுமே சொல்லுவாங்க இப்படி, ஐயோ எங்களுக்கு பயங்கர பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், கஷ்டம், பாடு, வேதனை, வியாகுலம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இதை மறந்துடுவாங்க.
எப்போ 9வது வசனத்துல அவரும் சொல்லிட்டு தான் வந்தார், எல்லாத்தையும் நீர் அறிஞ்சிரு, எனக்கு அலைச்சல் தெரியுங்க, எனக்கு கண்ணீரை வச்சிருக்கிறீர், அக்கிரமக்காரனை நீ தள்ளி போடல, அவன் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கான், அவன் சபைக்குள்ள இருந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது எல்லாமே சொல்லலாம், இதுல சங்கீதக்காரன் சொன்னதெல்லாம் சொல்லலாம். ஆனா சங்கீதக்காரர் வச்ச ஒரு ட்விஸ்ட் என்னன்னு சொன்னா, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளிலே என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்ப. அப்ப ஊழியக்காரன் சத்துரு இருக்குன்னு சொல்லுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை, அவன் தேவனை நோக்கி கூப்பிடல, அவன் டினாமினேஷனையும் வேற என்னது, அவனுடைய டயஸை நோக்கி கூப்பிடுவான், டினாமினேஷனை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு லீடர்ஸை நோக்கி கூப்பிடுவான். தேவனை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு நிச்சயமா சத்ரு இருக்காதுன்னு உள்ளதான் சங்கீதக்காரன் சத்ருகுனால உன்னுடைய அடையாளமே என்ன தெரியுமா? இந்த ஆர்டைன் மினிஸ்ட்ரியுடைய அடையாளம் பிரேயர். ஆர்டைன் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால the man of prayer is ordained. அபிஷேகிக்கப்பட்டவன் ஊழியம் அப்படின்னு சொன்னாலே அவன் ஜெப வீரனா இருக்கணும்னு அர்த்தம். இல்லாம அபிஷேகப்பட்ட ஊழியம் ஜெபம் பண்ணவும் மாட்டான், குப்பாயத்தையும் போட்டுக்கிட்டு ஊரை சுத்தி நடக்கவெல்லாம் அபிஷேகப்பட்டவன் அல்ல. இந்த மேன் ஒன்று நீல்ஸ் அண்ட் ப்ரே, தேவ சமூகத்துல முழங்கால நின்று தேவனையே சத்துருக்களை மேற்கொள்ள, நெருக்கங்களை மேற்கொள்ள, பிரயாசங்களை மேற்கொள்ள, பாடுகளை மேற்கொள்ள, உபத்திரவங்களை மேற்கொள்ள. இப்ப நீங்க அங்க போனீங்கன்னா சமூல் 1வது வேத பகுதியில போனீங்கன்னா அங்க ஒரு பிரச்சனை எழுதி வச்சிருக்கு. என்ன பிரச்சனை எழுதி வச்சிருக்கு? தாவீதுக்கு அபிமெலேக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஊழியக்காரன் நினைச்சிருவாரு, அந்த ஆசாரியன் அந்த இவனுக்கு கோலையும் கொடுத்து கொஞ்சம் அப்பமும் கொடுத்து அனுப்புனதுனால 70 ஊழியக்காரனை சவுல போய் கொண்டு போடுவான். அதுல ஒருத்தன் தப்பி ஓடி போய் யாருக்கிட்ட இருப்பான், தாவீதுக்கு ஒருத்த சொல்லி தாவீதுக்கு பாதுகாப்புக்குள்ள இருப்பான். அப்ப இப்ப அது அந்த அந்த இடத்துல இந்த இதுக்கெல்லாம் அதுக்கு என்ன தொடர்பு? அதாவது தாவீத போஷித்த ஊழியக்காரனை சவுல் கொல்லுதான். பசியில வந்தா இங்க என்ன இருக்கான்னு சாப்பிட தருவியான்னு கேட்டான். ஆனா அந்த ஊழியக்காரன் ஒரு விஷயமும் தெரியாது. பிரச்சனை என்னவா? சவுல் விரட்டிட்டு இருக்கிறதும் கொல்ல போறதும் இதெல்லாமே தெரியும். மருமகன் தெரியும், கோலியத்தை கொண்டுமையும் தெரியும். கோலியத்துக்கு கோலும் என்னது, அவனுக்கு இதெல்லாம் ஆலயத்துலதான் வச்சிருக்காங்கன்றதும் தெரியும். தாவீது ஒரு வீரன், சவுலுடைய மருமகன் தெரியும். அதனால அந்த ஆளு நிஷ்கலங்கமா என்ன செய்தாரு, எடுத்து கோலியன் அந்த இவனுக்கு கோலியத்துக்கு கோலையெல்லாம் கையில எடுத்து கொடுத்துட்டு கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து பசி ஆற்றி விட்டாரு. அவ்வளவுதான். இவன் வந்து 70 பேரை கொண்டு விடும் சவுலு. இதுதான் ஊழியம். அதாவது நம்ம நிஷ்கலங்கமா இருந்தாலும் ஆபத்து வரும். நமக்கு தெரியாம அவர் சொல்லுவார், நான் எனக்கு இதெல்லாம் தெரியாது, நீ மாமனார் மருமனோன்னு தான் நினைச்சு செய்த நீ என்ன. ஆனா அதெல்லாம் இந்த பாவ உலகத்துல நடக்காது, கொண்டுருவானோ. இப்போ அதிகாரமுள்ள ஊழியங்களா இருந்தாலும் இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்றதான் அந்த இடத்துல சொல்லியிருக்கோம். இனி இங்க போனீங்கன்னா, இங்க யோவான்ல போனீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு, அன்பா இருக்காயா அன்பா இருக்காண்டு யார்கிட்ட பேதர்கிட்ட சாப்பாடையும் கொடுத்து அவனுக்கிட்ட நீ என்னட்ட அன்பா இருக்கான்னு கேட்காரு. அவன் பின்மாறி போனவன் தெரியும், அதுவும் ஒரு அடையாளம். ஊழியத்துல பின்மாற்றங்களும் வரும், ஊழியத்துல ஆபத்துகளும் வரும். அடுத்து அதே போல இங்க கலாத்தியர்ல வரும்போது பவுல் என்ன சொல்றாரு, அடையாளத்தை பற்றி சொல்றாரு. என்ன அடையாளம்? மாம்சத்துக்கு ஒரு அடையாளத்தை தான் எல்லாரும் மேன்மைப்படுத்திட்டு இருக்கிறான். நான் கிறிஸ்துவின் சிலுவையின் அடையாளத்தை தான் மேன்மைப்படுத்துவேன் சொல்றாரு. எல்லாரும் விருத்த சேதனத்தினுடைய மாம்ச பெருமையை காட்ட நான் என்னதுன்னா, நான் யூதனும் விருத்த சேதன அடையாளம் இருக்கணும், மாம்சத்தில் உள்ள அடையாளங்களை காட்டான். நானும் கிறிஸ்துவின் சிலுவையை மேன்மை பாராட்டும், வேற எதை குறித்தும். அப்போ மனுஷனுக்கு ஊழியத்துல உள்ள பலவிதமான இந்த என்ன சொல்றது, பின்மாற்றங்கள், எதிர்ப்புகள், மன போராட்டங்கள், இதெல்லாம் எல்லா ஊழியத்துக்கும் இருக்கும். அப்ப அதுல இந்த அபிஷேக ஊழியத்தின் அடையாளம் என்னன்னு கேட்டா இஸ் பிரேயர். அதான் இன்னைக்கு நம்ம அபிஷேகத்துல ஒருத்தன் ஊழியம் செய்யறான், அவன் கிறிஸ்துவின் அடையாளம் எதை வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்க. என்னன்னா பாடுகளின் அடையாளம் வச்சிருக்கிறானா,
இல்ல போராட்டத்தின் அடையாளம் வச்சிருக்கிறானா, இல்ல பெருமையான காரியங்களை சிலுவையின் அடையாளத்தை வச்சிருக்கிறானா, இல்ல என்ன வகையான அடையாளம் அவனுக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தா, சங்கீதக்காரர் இங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு, நான் என்ன செய்வேன், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள், எனக்கு நெருக்கம் எல்லாம் இருக்கும், பிரச்சனை எல்லாம் இருக்கும், ஆனா தேவனின் பட்சத்தில் இருக்க என்பதை அறிவேன். அப்போ ஒரு ஆடையின் ஊழியத்தினுடைய அடையாளம் சொல்றது ஜெபத்தால் ஜெயம் எடுத்தல். ரெண்டாவது அடுத்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் கூட ஆழமா பார்த்தோம்னு சொன்னா விசுவாச வெற்றின்றே சொல்லலாம். ஒரு ஆடையின் ஒரு அபிஷேக ஊழியத்துல உள்ள அடையாளம் என்னது, விசுவாசத்தால் ஏற்படுகிற ஜெயம். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டது, விசுவாசத்தினால என்ன எங்கெந்தெல்லாம் ஜெயம் கிடைக்கும், ஒரு ஆடையின் ஒரு அபிஷேக ஊழியக்காரனுக்கு எங்க எல்லாம் ஜெயம், அக்கிரமக்காரனு கையில இருந்து ஜெயம் கிடைக்கும். சங்கீதம் 6, 8, 9, 10 வாசித்தோம். 6ஆம் சங்கீதத்துல 8, 9, 10 அக்கிரமக்காரன் நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் நாளிகையின் சத்தத்தை கேட்டார். ஜெபம் பண்ணிட்டு நீ தேவன் சமூகத்துல நீ உன்னுடைய அக்கிரமக்காரர்கள் உன் சத்துருக்கள் இவர்களை நினைச்சு ஜெபம் பண்ணனா அவன்கிட்ட வர முடியாது அப்படின்னு உள்ளதை இங்கே ஜெபத்திலே நான் ஜெபத்தாலே உன்னை அழிப்பேன் உள்ளதை காட்டுகிறார். அடுத்த கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார், என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அப்ப இந்த ஒரு அபிஷேக ஊழியத்தின் அடையாளம் ஜெபத்தாலே சத்ருவை ஜெயிப்பது, ஜெபத்தாலே தேவனோடு வாழ்வது. ஜெபிக்காத ஒரு ஊழியக்காரன் எவ்வளவுதான் வேஷம் கட்டினாலும் பயங்கரமா பிரசங்கம் பண்ணலாம், பயங்கரமா பாட்டு பாடலாம், பயங்கரமா ஆலோசனை சொல்லலாம், ஆனா பிரேயர்லெஸ் மேன், அதாவது கிறிஸ்துவின் அடையாளம் உள்ள அபிஷேக ஊழியம் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் இட்ஸ் a prayer. ஏன்னா நமக்கே தெரியும் பாடுகளுக்கு முன்னாடி அவர் கெட்செமனேல ஜெபித்த ஜெபம். அதனால ஜெப வாழ்வுன்னு சொல்றதுதான் ஒரு அபிஷேக ஊழியத்தினுடைய அடையாளம். நீ போட்ட குப்பாயமோ இல்ல நீ போட்டிருக்க கேஸுக்கும் நீ போட்டிருக்க கருத்த கயிறு வெளுத்த கயிறு உன்னோட டினாமினேஷன் அடையாளங்கள் கிறிஸ்துவின் ஊழியத்தின் அடையாளம் கிடையாது. அது நீ அதிகாரத்தின் அடையாளம் தான் சொல்ல முடியும், அபிஷேகத்தின் அடையாளமா சொல்ல முடியாது. இது உன்னுடைய சமூகத்தின் அடையாளமே தவிர ஆத்மீக அடையாளம் கிடையாது. அப்ப குப்பாயம் போட்டு நடந்தாதான், இல்ல கேசக்கு போட்டு நடந்தாதான், இல்ல நான் அப்படி பெல்ட் கட்டி நடந்தாதான், நான் ஒரு அங்கியை போட்டு நடந்தாதான் ஊழியம் இல்ல. உன் விசுவாசத்தின் வெற்றி தான் உன்னுடைய ஊழியம். விசுவாசத்துல நீ எதையெல்லாம் ஜெயிக்கிற, சத்ருவை ஜெயித்தியா, உனக்கு விரோதமாய் வருகிற அந்த சூழ்நிலையில அவர்களை வெட்கப்படுத்துவதற்குள்ள ஜெபம் உனக்கிட்ட இருக்கா? அவன் முன்னாடி வந்து நின்னுகிட்டு உன்னை குற்றப்படுத்த முடியாதபடி தாங்களே குற்றப்பட்டு போகிற அந்த சூழ்நிலையை உருவாக்குகிற அந்த அபிஷேக ஊழியம் கர்த்தரும் கையில தந்திருக்கிறார். அதெல்லாம் பார்க்கணும். ஊழியம் 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 சொல்லிக்கிட்டே நடப்பாங்க. என்னையா ஊழியம் செய்யற அப்படின்னு கேட்க யாருக்கும் தெரியவும் செய்யாது. ஊழியம் முதலாவது நமக்கு ஊழியத்தை பற்றி தெரிஞ்சானே, முதல்ல ஊழியம் சொல்றது போராட்டத்தை மேற்கொள்ளுகிறது தான் ஊழியம். வேற இதுக்கு முன்னாடி ஊழியம் சொன்னா என்னன்னு சொல்லி தந்தேன். ஹலோ, தாழ்மை, அன்பு, பொறுமை, அது போன நல்லா ஊழியம் சொன்னா என்னது? ஏற்றுக்கொள்வது, எதிர்பார்ப்பு. ஊழியம் சொன்னா என்னது? ஊழியம் சொல்ல உதவி செய்யறது தான் ஊழியம். அதாவது நம்ம கேரக்டர் வேற, அந்த ஊழியம் அப்படின்னு சொல்லி இட்ஸ் ஹெல்பிங் டு சம்ஒன். அவ்வளவு. ஒரு ஆளுக்கு உதவுகிறது தான் ஊழியம். ஊழியம் 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 சொல்லிடுறான். இவன் உதவியை பெற போறதும் ஊழியம் சொல்றான், இவன் பைசா வாங்க போறதும் ஊழியம். நீ கொடுக்க போனதான் அது ஊழியம். நீ என்னதை கொடுப்ப? கைமாற ஏதாவது செய்ய, தமிழ் கைமாற ஏதாவது கொடுத்தாதான், கொடுத்து வாங்குறது தான் ஊழியம். ஊழியத்துல முதல் அந்த இதுப்ப அபிஷேக ஊழியத்தின் அடையாளம் சொல்லிட்டு இருக்கேன். ஊழியம் உதவு. என்ன உதவி?
இப்ப ஊழியக்காரன் என்ன உதவி செய்ய முடியும்? உதவின்னு சொல்ற என்னது? இப்ப நீ வாசிக்க முடியாத இடத்துல நான் வாசித்து சொல்றதுதான் ஊழியம். நீ தியானிக்க முடியாத இடத்துல உன்னை தியானிக்க நடத்துகிறதான் ஊழியம். இதெல்லாம் உதவிதான். ஆனா இந்த உதவியை நீ ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா அதுக்கு ஊழியத்தை ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். ஊழியம் சொல்றது ஹெல்பிங் டு சம்ஒன், அவ்வளவுதான். அதை மனசுல வச்சுடுங்க. ஒரு ஆளுக்கு உதவுகிறது தான் ஊழியம். இல்லாம நீங்க எல்லாம் இங்க சொல்லிட்டு கிடக்கக்கூடிய ஒருத்தன் வீடு வீடா வந்து ஜோம் பண்ணது ஊழியம் ஒண்ணும் இல்லை. அவன் ஜோம் பண்ணிட்டு அவன் எதுக்கு வந்தான்? அவன் ஊதியம் பெற வந்தான், ஊழியத்துக்காக வரல. உன்னை ஜோம் பண்ணுவான், 100 ரூபா தருவியான்னு பார்த்து கேட்டுட்டு போறக்கு வந்தான். சோ அது இப்ப என்னுடைய பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட வேண்டியது, அபிஷேக ஊழிய அடையாளம் கிறிஸ்துவனுடைய காயங்களாய் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த காயங்களா இருக்கோ இல்லையோ, சங்கீதக்காரன் சொல்றாரு அபிஷேக ஊழியத்தின் அடையாளம் நம்பர் 1 தேவனை நோக்கி கூப்பிடும் நாளில சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புகிற அடையாளம், அவர்கள் வெட்கப்பட்டு ஓடுகிற அடையாளம். அதுதான் என்னுடைய அடையாளம் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? அதே இதுல எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதுக்கு முன்னாடி ஒண்ணு வாசித்தனோ, ஆமா சங்கீதத்துல வாசித்தேன். அக்கிரமக்காரர்களை அவங்க எல்லாம் வைக்கப்பட்டு போடுகிறார். இந்த எபேசியர் 6:16 என்ன, பொல்லாங்கன் ஏயும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிலேயும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு இருக்கிறவர்களே நெல்லுங்கள் சொல்லி இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்னது? விசுவாசத்துல வெற்றி அடைகிறது. சத்ருக்கும் அக்கிரமக்காரங்கிட்ட வெற்றி. இப்ப என்னது? பொல்லாங்கன் எய்கிற அக்னி யாரு? பிசாஜு. அக்னி அஸ்திரங்களை எய்கிறது பிசாஜு தான். அக்னி அஸ்திரம் என்னது? உள்ளான, அதாவது அக்னின்னா நமக்கு தெரியும். அக்னி அஸ்திரம் என்ன? அம்பு வில்ல விட்டுக்கிட்டே இருப்பான். நெஞ்சை எரிக்கிற, இல்லைங்க நம்மளை எரிச்சு நாசமாக்குகிற பயங்கரமான அக்னி அஸ்திரமங்கள் நமக்கு எதிராக வரும்போது அது ஜெயிக்கிற விசுவாசம். அக்னி அஸ்திரம் சொன்னா என்ன? எரிஞ்சு நீறிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி? வாழ்க்கையில பல நெருக்கங்கள்ல அதுல எல்லாம் விடுதலை கிடைக்கிறதும் விசுவாசமும். அதுக்கு அடுத்தது இன்னொன்னு என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா, யோவான்ல 1 யோவான் 5:4-5 தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கும், தம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்ற அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அவ உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் ஒரு அடையாளம். உலகத்தை ஜெயிக்க, உலகம் எல்லாம் தெரியும், எல்லா பிரச்சனைகளும். அதை ஜெயிக்கணும்னா விசுவாசம் தான் வேணும், ஜபம் தான் வேணும். அடுத்த கடைசியா ரோமர் 8:35 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதமா? அப்ப தேவ பிரசன்னம். அப்ப ஒரு அபிஷேக ஊழியக்காரனுக்கு 3 அடையாளத்தை இப்ப பார்த்தோம். 1 ஜப அடையாளம், சத்ருவை விரட்டி வெட்கப்படுத்துகிறது ஜபத்தினால. 2வது நம்ம பார்த்தது விசுவாசத்தினால, ஜபத்தினால விசுவாசத்தினால. 3வது பார்த்தது அவருடைய பிரசன்னத்தினால. அப்ப ஒரு ஒரு அபிஷேக ஊழியக்காரனுகிட்ட இருக்க வேண்டிய ஒரு தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அபிஷேக ஊழியக்காரனா இருந்தா ஜப வீரனா இருப்பான், விசுவாசத்துல நிலைத்திருப்பான், விசுவாசத்துல சகலத்தையும் ஜெயித்துட்டு இருப்பான், தேவ பிரசன்னத்தை வெளிப்படுத்திட்டு இருப்பான். அவருக்குள்ளதான் இருப்பான். அவன் உலகத்துக்குள்ள, பணத்துக்குள்ள, ஆடம்பரத்துக்குள்ள, ஆசாபாசத்துக்குள்ள இருக்க மாட்டான். அவன் தான் அபிஷேக, கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறவன் தான் அபிஷேக ஊழியக்காரன். இப்ப கிறிஸ்துவின் பிரசன்னம் நம்மகிட்ட இருக்கும்போது நமக்கு விரோதமா நிற்பவன் யாருமே இல்லை. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதம், கிறிஸ்து அல்ல. அதுல வெளிப்படுத்த தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதமா நிற்பவன். இவை குறித்து நான் என்ன சொல்லுவேன்? யுத்தமோ, வாளோ, சண்டையோ, வேதியோ ஒண்ணு என்ன பிரிக்க முடியாது ஆண்டவரை விட்டு அப்படின்னு சொல்லி பவுல் திட்டமா சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கும். சரி, அது அங்க இருக்கட்டும். ஆனா இதுல படிக்கிற பாடம் என்ன? அதாவது ஒரு அபிஷேக ஊழியத்தினுடைய கிறிஸ்துவின் காயங்களின் அடையாளமாய் நான் புரிந்து கொள்ள வேண்டியது, அவருடைய காயம் என்ன? உடம்புல இப்ப பவுலு நிறைய காரியம் சொல்லுவாரு. அடிக்கப்பட்டிருக்கிறேன், சாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன், பாடுபட்டிருக்கிறேன், வேதனைப்பட்டிருக்கிறேன். ஆனா எல்லாவற்றையும் நான் கிறிஸ்துவை குறித்து தான் மகிமைப்படுத்தும். எனக்கு இந்த விருத்த சேதன அடையாளம் இல்லை, நான் ஸ்நானம் எடுத்ததுனால இல்லை, எனக்கு
அத ஊழியத்தினுடைய அடையாளம், அபிஷேக ஊழிய அடையாளம் அப்படின்னு உள்ள ஒரு அறிவு நமக்கு இருந்தால், ஒரு அபிஷேக ஊழியக்காரன் என் வீட்டுக்குள்ள வரும்போது அவன்கிட்ட 3 காரியத்தை நான் எதிர்பார்க்கணும். அவன் ஜெபத்தாலே சத்துருவை வெட்கப்படுத்துகிறவன். அப்ப அவன் என் வீட்டுல வந்து ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும்? பிசாசு ஓடிய போயிருமே. பிசாசாகிய சத்துரு அவன் ஜெயித்துருவானே. இன்னைக்கு ஊழியக்காரன் வந்தா பணத்தை வாங்கிட்டு போறான், பிசாசு அடுத்த வீட்டுல உள்ள பிசாசையும் கொண்டு என் வீட்டுல விட்டுட்டு போயிடுறான். இனி அடுத்தது என்னது? அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? விசுவாசத்துல ஜெயிக்கிறவனா இருப்பான். தனக்கு இல்லைன்னு சொல்லி ஆளுகள்கிட்ட சேர்த்துட்டு நடக்கிறவனா இருக்க மாட்டான். அவன் கர்த்தர் எனக்கு தருவார் அப்படின்னு உள்ள அந்த விசுவாசத்துக்குள்ள உலகத்தை ஜெயித்துருவான். உலகத்தின் தேவைகளுக்காக மனுஷனுக்கிட்ட வாதுறக்க மாட்டான். அவன் தான் அபிஷேக ஊழியக்காரன். எங்களுக்கு ஆலயத்தை கட்டணும், அதை கட்டணும். நீ ஆண்டவர் உன்னிட்ட சொன்னா ஆண்டவர் செய்வார்ல. விசுவாசத்தின் அடையாளங்கள் இருக்கணும். அதுபோல கடைசியா அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவனா இருக்கணும். அவன் வர்ற நேரத்துல அவருடைய பிரசன்னம் நமக்கு உணர்ந்தால் அவன் தான் ஆர்டைன் மினிஸ்டர். இல்லாம அவன் வர்ற நேரத்துல என்னது? கதை விடுவன், ஜோக் அடிக்கிறவன், தமாஷை அடிக்கிறவன், சொறி பேசுகிறவன், இச்சையா பாக்குறவன், இவன் எல்லாம் ஊழியக்காரன் தான் இன்னைக்கு இந்த உலகம் கூட்டிட்டு நடக்குது. அந்த ஊழியக்காரன் வரும்போது தேவன் நம்முடைய வருஷத்தில் இருந்தால் தேவனுக்கு விரோதமா ஒருத்தனை வாய் திறக்க முடியாது. ஊழியக்காரன் நமக்குள்ள வந்து நம்மோடு கூட ஊழியம் அபிஷேக ஊழியம் செய்யும் போது அவருடைய பிரசன்னத்தால் நாம் மூடி மறைக்கப்படும். அதுதான் அந்த 9ஆம் வசனத்துல இருந்து உனக்கு நான் தரக்கூடிய அறிவுரை. ஓகே, அதுக்கு அடுத்தது நம்ம கீழப்பா. நேரம் ஆயிட்டா. அதனால இன்னைக்கு காலையில ஆண்டவரே என்னையும் ஒரு அபிஷேக ஊழியக்காரனா, அது இப்ப நீ அங்க பிரசங்கம் இது என்னது நான் இப்ப சொல்றது, இப்ப லீடர்ஸுக்கு அடையாளம் தான் குப்பாயம் போடுவது. அதெல்லாம் அவன் ஊழியம் சொல்றது எல்லாருக்கும் உண்டு. அப்ப இது அபிஷேக ஊழியம் நம்ம எல்லாரும் செய்யணும். கிறிஸ்துவின் அடையாளங்கள் சுமக்கணும். பாடுகள் உண்டு, பிரயாசங்கள் உண்டு. அப்ப அதை ஜெயிக்க தாவீதை போல அந்த டீஸ் பண்ற அந்த நிலைமை நம்மகிட்ட வரணும். தேவனை கூப்பிடணும், சத்ருவை விரட்டணும், ஜபத்தால சத்ருவை விரட்டணும். இந்த அனுபவத்தை கர்த்தனுக்கு தரட்டும். அவருடைய பிரசன்னத்தால மற்றவனுடைய வாயை நீ மூடணும். உன்னுடைய விசுவாசத்தினால உலகத்தின் தேவைகளை எல்லாம் நீ ஜெயிக்கணும். அந்த நிலைமையை கர்த்தர் தர ஆண்டோடைய பாத்துல ஒப்பு கொடுப்போம்.